அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம காஃபி வித் சம்ஸில் டெய்லி ரீசனிங் பார்க்குறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லெட்டர்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். லெட்டர் சீஸ்லேருந்து ரீசனிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CFIDHL அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் மூணு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்த உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போது ஃபஸ்ட்டு எழுதி டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். CFI சிலேருந்து எஃப் எத்தனாவது லெட்டராக இருக்கும்? DEF ப்ளஸ் மூணாவது லெட்டராக இருக்கும். ஐ வந்து எஃப்லேருந்து எத்தனாவது லெட்டராக இருக்கும்? FGHI மூணாவது லெட்டராக இருக்கும். எஃப்லேருந்து மூணாவது லெட்ரு என்னவாக இருக்கும்? ஐயா இருக்கும். அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? DHL கொடுத்துருக்காங்க. டி வந்து 4th லெட்டர், ஹச் வந்து 8th லெட்டர், எல் வந்து 12. இதில் என்ன தெரியுது? நாலாக இருக்குது. ப்ளஸ் 4 கூடியிருக்கு, ப்ளஸ் 4 கூடியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா EJO. இ வந்து 5th, ஜே வந்து 10வது லெட்டர், ஓ வந்து 15வது. இதில் பார்த்தீங்கன்னா 5 மடங்காக போயிருக்கு. FLR, எஃப் வந்து 6th, ஆர் வந்து 12, ஆர் எல் வந்து 12, ஆர் வந்து 18. அப்போ இது வந்து 6 மடங்காக போயிருக்கு. அதுக்கடுத்து என்னவாக இருந்திருக்கும்? 7 மடங்காக போயிருக்கும். 7, 14, 21 இப்படி 7 மடங்காக போயிருக்கும். 7வது லெட்டர் என்ன? ஜி. 14வது லெட்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என். 21வது லெட்டர் யூ. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சரில் ஆப்ஷன் கிடைக்கும்? GNU. ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன்சர். ஃபஸ்ட்டு எத்த பொசிஷன்ஸில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் அதுக்கிடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. செகண்டுக்கு 4 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தேர்டுக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து 6, அப்போது 3, 4, 5, 6 அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 7 இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் டி GNU நம்மளுக்கு ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி C+U அப்படி ஒரு மெத்தடில் கொண்டு போயிருக்காங்க. C+U. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா D + X + 1. அடுத்து பார்த்தீங்கன்னா E + W + 2. அடுத்து F + B + 3 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது 1, 2, 3ன்னு கன்டினியூஸாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா CDEF அடுத்த லெட்டர் என்னது? ஜியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெத்தடில் கிடைக்குதான்னு அப்படி ஆப்ஷனில் பார்க்கும்போது 3 இடத்துல ஜி இருக்குது. அப்படின்னாலும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இங்கே வந்து 0 இருக்கும். 1, 2, 3 தானே எடுத்திருக்காங்க. அதுக்கு முன் என்ன 0வாக இருக்கும். அப்படிங்க பார்க்கும்போது இதில் +1 கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு லெட்டர் கூட்டினா டி, அடுத்து இ, அடுத்து எஃப், அடுத்து ஜி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் லெட்டர்ஸில் என்ன இருக்குது? ஒய்லேருந்து எக்ஸ் வந்து -1 லெட்டர் பேக்வேர்டில் வந்திருக்கும். டபிள்யூ வந்து -1, வி வந்து -1. அப்போது விலேருந்து -1 லெட்டர் கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யூ கிடைக்கும். விலேருந்து விக்கு பேக்வேர்டில் என்ன வரும்? ஒரு லெட்டர் மைனஸ் பண்ணும்போது யூ வரும். அதுக்கடுத்து என்ன கிடைக்கும்? 1, 2, 3. இங்கே பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அடுத்த வேல்யூ 4ஆக தான் இருக்கும். இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா G + U + 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா B:16 D என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு இருக்காங்க. வந்து நம்ம ரேஷியோ மாதிரி போடலாம். ரேஷியோ மாதிரி போட்டு ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடைக்காது. இங்கே எக்ஸ் வச்சுட்டோன்னா இங்கே வந்து D × 16 × Bன்னு கிடைக்கும். பியோட வேல்யூ டியோட வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு வந்து இப்போ டியோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 2 அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 32ன்னு கிடைக்கும். வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. 32ஓட வேல்யூஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி போட முடியாது. நம்ம அதுக்கப்புறம் வேறு மெத்தடில் ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பியோட பொசிஷன் என்ன? 2:16. டியோட பொசிஷன் என்ன? 4. அப்போது
நாளையும் ரெண்டையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 4 கிடைக்கலாம். ஸோ அதுவாக கூட இருக்கலாம்னு நினைக்கலாம். அப்போ 16ஐயும் 2ஐயும் பெருக்குனா 32 கிடைக்கும். அந்த வேல்யூ இல்லை. அப்போது 2ஓட ஸ்கொயர் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போது 16ஓட ஸ்கொயர் இங்கே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அப்போ 16ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 16 × 16 நம்மளுக்கு வேல்யூ வந்து 256 256ன்னு கிடைக்கும். வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 256 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? டியில் இருக்குது. அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா பியோட வேல்யூ 2 ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு 16 2ன்னு எடுத்துட்டோம்னா 16. இங்கே டியோட வேல்யூ 2 ஸ்கொயர்னு வந்திருக்கு. பியோட பொசிஷன் 2 16, டியோட வேல்யூ 2 ஸ்கொயர்டு. அப்போ இங்கே நம்ம வந்து 16 ஸ்கொயர்டு அப்படின்னு வேல்யூ எடுக்கணும். அப்படி பார்க்கையில் 256 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256 கிடைக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம்மு MK 169/121 = JH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த 169ன்றப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எம்மோட வேல்யூ என்ன? 13. கேவோட வேல்யூ என்ன? 11. 13 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 169 கிடைக்கும். 11 121. அப்போ அதே ஜேஹெச்சுக்கு பண்ணலாம். ஜேவோட வேல்யூ என்ன? 10. ஹெச்சோட வேல்யூ 8. அப்போ பைத் இங்கே 100 கிடைக்கும். 8 8 64 ஸ்கொயர். ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பைத் 100 8 64 கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பொசிஷன்ஸ் டிஃபரன்ஸ் அப்புறம் வந்து நம்பர்ஸில் டிஃபரன்ஸ் அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு லெட்டர் சீரீஸில் ரீசனிங் ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 23B அப்புறம் டேஷ் கொடுத்து இது மைனஸ்ன்னு எடுத்துக்கிறாதீங்க. அது வந்து டேஷ் விடுபட்ட எண்கள். அந்த எண்ணை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 23B டேஷ் 6 டேஷ் FG டேஷ் 5D டேஷ் 8 டேஷ் HI. மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? நிறையா இருக்குது. இது நம்ம 4 நாளாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 அப்புறம் 4 அப்புறம் 4 அப்புறம் 4 லெட்டர் அப்படி பிரிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 23Bன்னு இருக்குது. 2ஓட பொசிஷன் தான் B. அப்போ 3ஓட பொசிஷன் என்னவாக இருக்கும்? இப்போ 6ஓட பொசிஷன் தான் வந்து F. அப்போ இங்கே டேஷோட பொசிஷன் தான் Gயாக இருக்கும். இந்த டேஷ் வந்து D. இந்த 5ஓட பொசிஷன் என்ன? அப்போது இந்த 8க்கு வந்து H. அந்த டேஷில் இருக்க பொசிஷன் இந்த ஐயோட பொசிஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா 2க்கு B வந்துருச்சு. அப்போ 3க்கு C வரும் இந்த இடத்துல. 6க்கு F வந்துருச்சு. Gயோட பொசிஷன் எங்கே? இந்த இடத்துல 7. இங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா D கொடுத்துட்டாங்க. 4th லெட்டர் தான் D. 5th லெட்டர் இங்கே என்ன வரும்? E. இங்கே வந்து 8க்கு வந்து Hன்னு கொடுத்துட்டாங்க. I வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 9th பொசிஷனில் இருக்குது. அப்போ அந்த டேஷ்லலாம் ஃபில் பண்ணும்போது என்ன ஃபில் பண்ணலாம்னா 4 நாளாக பிரிக்கும்போது C7 4E9 அப்படின்னு பிரிக்கலாம். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C. அந்த விடுபட்ட எண்கள் இருக்குது. அவ்வளோதாங்க. நம்பர் சீரீஸில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸானது பார்த்தோம். கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்பர் சீரீஸ்லேயே வந்து கன்டினியூஸாக இப்போ வந்து 3 to 4 வீடியோஸ் கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மெத்தடாக பார்த்தோம். இப்போது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலே 3 to 4 வீடியோஸ் வரைக்கும் பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.